அன்பானவர்களே, நம்முடைய திருமண்டல பாலியல் நண்பன் சார்பாக விடுமுறை வேதாகம் பள்ளியினுடைய இயக்குனர் முகாம், பயிற்சி முகாம் 4 மாவடி இயேசுவிடுவிக்கிறார் தாவீது அரங்கத்தில் வைத்து வருகின்ற 10/4/2026 வெள்ளி காலை 9 மணி முதல் 12/4 ஞாயிறு மதியம் 2 மணி வரை நடைபெற இருக்கிறது. அதில் 750 ரூபாய் பதிவு கட்டணம். தலைப்பு வெற்றி பெறு என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. விபிஎஸ் ஆசிரியர் பயிற்சி முகாம் அதே போல 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தாவீது அரங்கத்தில் வைத்து நடைபெறுகிறது. மற்றொரு முகாம் ஆசிரியர்களுக்கு 18/4/2026 சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை கிருபைநாதர் ஆலயம் தூத்துக்குடி அங்கே வைத்து நடைபெறுகிறது. அதற்கு 150 ரூபாய் பதிவு கட்டணம். சேகரத்தில் இருந்து இந்த பிபிஎஸ் இயக்குநர்களாக பயிற்சி பெற செல்லுகின்ற வாலண்டியர்ஸ், விருப்பத்தோடு செல்லுகின்றவர்களுக்கு 750 ரூபாய் அவர்களுக்கு பதிவு கட்டணம் வழங்கப்படும் வழக்கம் போல. எனவே விருப்பமுள்ள வாஞ்சையுள்ள வாலண்டியர்ஸ் நீங்கள் சேகர உருவானவரை அணுகும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஈஸ்டர் பண்டிகை ஆராதனையானது ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு ஆலயத்தில் நடைபெறும். பரிசுத்த திருவிருந்து ஆராதனை பண்டிகை ஆராதனையுமாக அதிகாலை 5 மணிக்கு ஆலயத்தில் நடைபெறும். 4:15 மணி முதல் மணி, 5 மணிக்கு 2வது மணியுமாக எடுத்து சரியாக அதிகாலை 5 மணிக்கு ஈஸ்டர் பண்டிகை ஆராதனை, உயிர்த்தெழுந்த பண்டிகை ஆராதனை ஞாயிறு ஆராதனையாக அது நடைபெறும். எனவே சபை பிள்ளைகள் குடும்பமாக யாவரும் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு பங்கு பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்த அன்போடு உங்களை ஞாபகப்படுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இப்போதும் இயேசு ரட்சகன் கடைசியாக சிலுவையிலே கோரின 7வது வேத வாக்கியத்தை நாம் வேகமாக தியானிப்போம். அன்பின் தகப்பனே, நம்முடைய வேத வசனங்களை நாங்கள் கேட்டோம் தகப்பனே. ஏதாயினும் விதத்திலே இந்த வேத வாக்கியங்கள் உம்முடைய ஆத்மாக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வேத வசனங்களுக்கு ஆவியும் ஜீவனும் இருக்கு, வல்லமை இருக்கு. எல்லாரையும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட வாழ்க்கையின் ஓரத்தில் கடைசி அத்தியாயத்தில் நின்று கொண்டிருந்தாலும் அவர்களையும் காப்பாற்றுகிறோம். இந்த வேத வசனத்தினால எங்களை போஷித்து பலப்படுத்தி வருகிறேன். இப்போதும் நீர் கடைசியாக 7வதாக கூறின இந்த வேத வாக்கியத்தை நாங்கள் தியானம் பண்ண கருணை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு வருகிறோம். இப்போதும் சுவிசேஷத்திலே மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15:37 வசனத்தையும் நான் லூக்கா 23:46 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று எழுதப்பட்டது. ஜீசஸ் breathed his last, கடைசியாக அவர் சுவாசித்தார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்திலே சொல்லுகிறார், இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். சத்தமாக மகா சத்தமாய் கூப்பிட்டார் என்பது 2 சுவிசேஷகர்களும் எழுதியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, வாழ்க்கையினுடைய முடிவை அருமையாக இதற்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை கூறினார்கள் சகோதரி அவர்கள். உண்மைதான், முடிவு என்பது யாருமே எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்வது கடினமான ஒன்று. எக்ஸாம் நடக்கிறது என்றால் கடைசி வரை படித்துக் கொண்டே இருப்போம் இல்லையா? நம்ம எல்லாருடைய வழக்கம் எக்ஸாம் காலையும் அதற்கென்று நாம் தயாரித்து வைத்திருக்கிற ஹின்ஸை தயார் வைத்துக் கொண்டு கடைசி வரை பார்த்து கொண்டே இருப்போம். இன்னும் முடிந்து விடாமல் அப்போ பாருங்க, முடிப்பதற்கு எல்லாருக்கும் சரியான நம்மால் இயலாமையே போய்கிறது. முடிக்க முடியும். வீடு கட்டுகிறோம், பணி செய்கிறோம், வேலை செய்கிறோம். சக்சஸ்ஃபுல்லாக நிறைவு செய்வது மிக முக்கியமான ஒன்று. ஒரு வேலையை தொடங்குகிறோம்,
ஒரு வேலையினுடைய தொடக்கத்தை விட நிறைவு செய்வது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. Accomplishing the task. இங்கு ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை நிறைவு செய்யும். எல்லாரும் வாழ்க்கையை நிறைவு செய்கிறார்கள். வெந்ததை உண்டு விதி முடிந்தால் சாவு என்று உலக பழமொழிக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் பாருங்கள், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு, ஒரு உயர்ந்த பர்பஸோடு நாம் வாழ்க்கையை நடத்தி வருகிறோம். இயேசு ரட்சகருடைய சிலுவை மரணம் எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய ஒரு அத்தியாயமாக, மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தொடக்க முதல் சிந்தித்து வருகிறோம். கடைசியான வாக்கியத்தை கூறுகிறார், பிதாவே இந்த கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன். பொதுவாக ட்ரைகாட்டமி என்று சொல்வார்கள் இறையல். அப்படி என்றால் ட்ரைகாட்டமிஸ்ட் என்றால் ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றையும் வலியுறுத்துவார்கள். டைகாட்டமி என்றால் சரீரம், ஆத்மா. அதுல ஆவி என்ற ஒரே ஒரு கருத்து பவுல் எழுதின தெசலோனிக்கே நிருபத்திலே தான் இருக்கிறது, ஸ்பிரிட். இன்று அதை தான் சொல்கிறார். பிரசங்கி சொல்கிறார் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசியுங்கள். சாலமோனுடைய பிரசங்கி 8:8 வசனம். ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. எப்பொழுது மனிதனுடைய ஆவி பெறுகிறது தெரியாது. மரண நேரத்தில் கவனித்துக் கொண்டே இருக்கும். மருத்துவமனையிலே மறிக்கின்றவர்கள் மருத்துவர்கள் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றே தெரியாது. தன்னறிவில்லாத நிலையிலே இருப்பார்கள், அன்கான்சியஸ்னஸ். அந்த நிலையிலே அவர்கள் ஒரு வேளை ஐசியூவில் இருப்பாங்க. சிலர் வயோதிகத்தின் நிமித்தமாக 90, 85, 90, 100 வயதை தாண்டி வாடுகின்றார்கள் பாருங்கள். ஆனால் அவருடைய ஆவி எப்படி பெறுகிறது தெரியாது. திடீரென்று இருதயத்தினுடைய துடிப்பு நின்றவுடன் மரித்து விட்டார்கள் என்று சொல்லி மருத்துவ அறிக்கை கொடுக்கின்றார்கள். ஆனால் இயேசுநாதருடைய மரணத்தை அவர் தம்முடைய ஆவியை, தமக்குள் இருக்கிற ஆவியை பாருங்கள், மிகுந்த ஒரு கவனத்தோடு பாதுகாப்போடு ஒப்படைக்கிறார். ஆங்கிலத்திலே entrusting the spirit, தன்னுடைய ஆவியை ஒப்படைப்பது, to entrust to someone for safe keeping, பாதுகாப்போடு வைத்துக் கொள்வதற்கு ஒருவரிடத்திலே ஒப்படைக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். Trust in the hands of the Almighty. Hand over, ஒப்பு கொடுப்பது. சர்வ வல்லமையுள்ள பிதா தேவனிடத்திலே தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். சில நேரங்களிலே இதை புரிந்து கொள்வதற்கு நாம் அதிக வேதத்தின் முழு பகுதிகளையும் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை தேவனை கண்டான் என்று சொல்லுகிறார். அப்படியானால் பாருங்கள், ஒரு முன்மாதிரியை நமக்கு வைக்கிறார். அவர் தான் நம்மை பிதா அனுப்பியிருக்கிறபடினாலே அதே பிதாதான் தேவன் எல்லா வேலைகளையும் செய்ய அவரையே சார்ந்திருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதற்கு தேவனை சார்ந்துதான் எல்லாவற்றையும் செய்கிறார். அதனால்தான் பாருங்கள், இந்த வேதனையான சூழலை தயக்கமின்றி, ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது unflinching, FLINCHING, unflinching trust. தயக்கம் இல்லாமல், கொஞ்சம் கூட எந்த தயக்கமும் இல்லாமல் வேதனையான சூழ்நிலை, அகோனி, ஆங்கியூஸ், மனவேதனை, அகோனி, தாங்க முடியாத மென்டல் டார்மெண்டேஷன், தாங்க முடியாத சரீர மன வலி என்று சொல்லுகிறார். இதன் மத்தியிலேயும் பாருங்கள், அவர் அதை எதிர்கொள்கின்ற பொழுது எப்படி ஒப்படைக்கிறார்? மிகுந்த கவனத்தோடு தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இந்த தூரத்தில் சுற்றி நின்று கவனித்துக் கொண்டிருந்த சத்துருவினுடைய, பிசாசினுடைய எல்லா விதமான உபாயத்தந்திரங்களும், எல்லா விதமான பிசாசுகளும் அவர் சிலுவையிலே தொங்குவதை பார்த்து கொண்டிருக்கிறது. எதெல்லாம் விளத்தள்ளப்பட்ட ஆவிகளோ அதோடு சேர்ந்து எல்லா விதமான ஆட்சியாளர்களும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும்
அவர் இந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், ஒப்பு கொடுக்கிறேன் சொன்னவுடன் இந்த எதிராளிகளாகிய பிசாசு, எல்லா விதமான பிசாசு பாருங்கள் பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா அது எதை குறிப்பிடுகிறது? The spirit was not taken by his enemies. அவருடைய ஆவியானது எதிரிகளாலே எடுத்துக்கொள்ளப்பட முடியவில்லை. அந்த ஒன்றை நாம் அதிகமாக ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கிறார், பிசாசு அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. யாரும் அவருடைய ஆவியை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவர் சொல்லுகிறார், இந்த ஆவியை அவர்தான் கொடுக்கவும் முடியும், அவர்தான் எடுக்கவும் முடியும், இல்லையா? அப்போ ஒட்டுமொத்தமாக தேவனை சார்ந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை, அல்டிமேட் டிபெண்டன்சி ஆன் காட். தேவனே பிதாவே சார்ந்திருக்கிறார். எப்படி சார்ந்திருக்கிறார்? தன்னுடைய ஊழியத்தை தொடங்கும் பொழுது தேவனை சார்ந்திருக்கிறார். தன்னுடைய ஊழியத்திலே முழுவதுமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் சார்ந்திருக்கிறார். கடைசியிலே தானாக முன்வந்து அவருடைய கீழ்ப்படிதலை தம்முடைய பிதாவின் சித்தத்துக்கு ஒப்படைப்பது. அவருடைய கீழ்ப்படி சிலுவையிலே மரண பரியந்தம் கீழ்ப்படித்தவர் ஆனார் என்று பிலிப்பியர் நிருபத்திலே வாசிக்கிறோம். ஆகவே மரண பரியந்தம் கீழ்ப்படித்தபடினாலே தன்னுடைய கீழ்ப்படிதலை தன்னுடைய தந்தையாகிய தகப்பனாகிய பிதாவினிடத்திலே பிதாவின் சித்தத்துக்கு, அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி ஒப்படைக்கிறார். இந்த பூமியிலே நாம் வாழ்க்கையிலே போராடுகிறோம். எல்லாருக்கும் போராட்டம் இருக்கு. உங்களுக்கு வேறு விதமான போராட்டம், எனக்கு வேறு விதமான போராட்டம், வெளியில இருக்கிற பரிசுத்தவான்கள் வேறு விதமான போராட்டம். கிறிஸ்துவின் பிள்ளைகள் எல்லாருக்கும் கடுமையான போராட்டம் இருந்து கொண்டே இருக்கு. அப்ப இந்த பூமியிலே, உலகத்திலே நாம் வாழ்க்கையிலே போராடுகின்ற பொழுது பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட மனப்பான்மைனா என்னது? ஒரு முழுவதுமான நிச்சயத்தோடு நம்முடைய பணியை, நம்முடைய வேலையை, நம்முடைய கடைசியாக நமக்குள் இருக்கிற ஆவியை, தேவன் தந்த, கர்த்தர் தந்த இந்த ஆவியை எப்படி ஒப்படைப்பது? இன்ட்ரஸ்டிங் இன்டு காட்ஸ் ஹேண்ட், தேவனுடைய சமூகத்திலே ஒப்படைப்பதற்கு பாருங்க, ஒரு நீண்ட பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் இரவிலே ஜெபிக்கிறோம். இரவு ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரே, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூன்றையும் நான் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இரவு உறங்குகிறோம். எப்போ உறங்குகிறோம்? சில 10 மணிக்கு, 11 மணிக்கு, 12 மணிக்கு, எப்போ வேண்டுமானாலும் உறங்க சொல்கிறோம். ஆனால் அதன் பிறகு பாருங்கள், உறங்கிய பின்பு ஒன்றுமே தெரியாது. காலையிலே எழுந்தவுடன் 5 மணிக்கோ 6 மணிக்கோ எழுந்தவுடன் தான் இவ்வளவு நேரம் எப்படி சென்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் பாருங்கள் என்ன நடந்தது. தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவியையும் நம்முடைய ஆத்மாவையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அப்போ இந்த மனப்பான்மையோடு நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருந்தார். பிதாவே தன்னுடைய வாழ்க்கையினுடைய நடுமையமாக இருந்தார், முற்றிலும் முக்கியமான நடுமையமாக இருந்தார் என்று சொல்லுகின்றார். அப்போ பாருங்கள், கான்பிடன்ஸ் இன் தி டிவைன் டெஸ்டினி. டெஸ்டினியானது வாழ்க்கையினுடைய இலக்கு. ஒரு இலக்கை நோக்கி ஓடுகிறோமே, கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிற ஒரு இலக்கை நிறைவேற்றுவது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற இலக்கு, டிவைன் டெஸ்டினி ஆஃப் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு திட்டத்தை, நோக்கத்தை பாருங்கள். அவருடைய இலக்கை நிறைவேற்றுவது, அதுதான் இங்கே முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இயேசுநாதருடைய வாழ்க்கை, அவருடைய பர்த், அவருடைய ஊழியம், மினிஸ்ட்ரி எல்லாவற்றையும் பாருங்கள் முன்பதாக கொண்டு வருகிறார். அவருடைய பிறப்பு, இயேசுவின் பிறப்பு அற்புதமான பிறப்பு. அவருடைய பிறப்பிலே அதிசயமானவர் சிலுவை மரணம். அப்போ பாருங்கள், அவருடைய மனுஷ அவதாரம், சிலுவை மரணம், அவருடைய அடக்கம், வரியல், உயிர்த்தெழுதல், அசென்ஷன், பரலோகத்துக்கு எழுந்தருளி செல்வது, இது எல்லாவற்றையும் இயேசுவினுடைய ஒட்டுமொத்தமான காரியங்களை பாருங்கள். அந்த நேரத்தில் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறார். எல்லாவற்றையும் முன்னிறுத்தி ஒப்படைக்கின்ற செயலை பாருங்கள் நாம் கவனிக்க முடிகிறது. நம்மை எதிர்பார்க்க செய்கிறது. எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்த ஊழியத்தை செய்தார், அற்புதங்களை செய்தார், பாடுகளை அனுபவித்தார், வேதனைப்பட்டார், சிலுவையிலே துடித்து அகோரமான கைவிடப்பட்டு கதறினார். எல்லாவற்றுக்கும் மத்தியிலே பாருங்கள், எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எப்படி இதை நிறைவு செய்கிறார். அப்போ ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ஏனென்றால்
யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள், எல்லாரும் எடுத்து கவனிங்க. கடைசியாக பாருங்கள், இப்போ பிதாவினிடத்திலே இருந்து பெற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் கட்டளை, பெரிய ஒரு கமாண்ட், அதுதான் இங்க சொல்லுகிறார் யோவான் சுவிசேஷத்திலே. ஒருவனும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, இல்லையா? நானே அதை கூட, அவருடைய ஜீவனை யாரும் எடுக்க முடியாது. எத்தனை போர் வீரர்கள், எத்தனை முழு அரசாங்கம், ரோமன் கவர்மெண்ட் முழுவதும் சேர்ந்தாலும் அவருடைய ஜீவனை எடுக்க முடியாது. அவர் சொல்லுகிறார், நான் தான் இந்த ஜீவனை கொடுக்கவும் முடியும், ஜீவனை எடுக்கவும் முடியும். அதுதான் அவர் சொல்கிறார். ஒருவரும் அதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. God is the author and source of life. நம்முடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம் அவரே, வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் வேறு விதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். author and source of life. ஆதியாகமத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 7வது வசனத்தை விரைவாக வாசியுங்கள். பாருங்கள், God who has breathed into the man has become the living soul. அவன் ஜீவ ஆத்மாவானான், உயிருள்ள ஆத்மாவாக மாறினான். முதலாவது என்ன சொல்கிறாரு? சரீரத்தை மண்ணால உண்டாக்கி அவனுக்குள்ளாக ஊதுனார். பிரீத்திங், தேவனுடைய சுவாசம் அவனுக்குள்ளே போகிறது. இந்த சுவாசம் ஆதாமுக்குள்ள இருந்து அப்படியே எல்லாருக்கும், பல கோடி கோடியான மக்களுக்குள்ள இன்று வரை சுவாசம் வந்து கொண்டே ஜீவாத்மாவாக மாறினான். Man has become the living soul. வாழக்கூடிய ஆத்மா. இந்த ஜீவாத்மாவை, இந்த ஜீவனை தேவனாகிய பிதாவினிடத்திலே இயேசுவானவர் மிகுந்த பாதுகாப்போடு ஒப்புக் கொடுக்கிறார். அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக அவருடைய கட்டுப்பாட்டிலே, அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருந்தபடினால்தான் அவரிடத்திலே ஒப்புக் கொடுக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, நமது வாழ்க்கையை நல்ல பூரணமாக வாழ்ந்து, முழுமையான வாழ்க்கை வாழ்ந்து, நிறைவு செய்கிற பொழுது தைரியத்தோடு ஒப்புக் கொடுப்பதற்கு, ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பதற்கு இந்த மன பக்குவத்தையும் இந்த மன தைரியத்தையும் கர்த்தர் நமக்கு தருவதற்காக தான் இந்த ஒரு முன்மாதிரியை நம்ம எல்லாருக்கும் வைத்திருக்கிறார். ஆகவே இது ஒரு தற்செயலாக நடைபெற்ற காரியம் இல்லை. இயேசு சிலுவையிலே கூறியது என்ன? ஒரு தற்செயலாக நடைபெற்ற காரியம் இல்லை. வாழ்க்கையில எதுவும் தற்செயலாக நடப்பது கிடையாது, இல்லையா? Believe in the destiny of God. கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக எதையெல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ, சில பாடுகள் வரும், சில வேதனைகள் வரும். அதற்கு மத்தியிலே ஆண்டவர் பல உயர்வுகளை, மேன்மைகளை, ஆரோக்கியத்தை, சுகத்தை, மகிழ்ச்சியை, நன்மைகளை எல்லாவற்றையும் அவர் தருவார். அதற்குள்ளாக தேவனுடைய இலக்கை நோக்கி நம்மை தொடர்வதற்கு நடத்தி செல்கிறார். வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாக நடப்பது கிடையாது. All things are taking place within the permissive will of God. Permissive will, தேவனுடைய விருப்பமான சித்தத்தின்படி. permissive will என்னது? அவர் விருப்பத்தோடு கொடுக்கிற அந்த will, அவருடைய சித்தம், அவருடைய பூரண விருப்பத்தின்படி நடைபெறுகிறது. எதுவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல நமக்கு நடக்காது. ஐயோ, இந்த கஷ்டம், வேதனை வருகிறது, பட் ஸ்டில் யூ ஆர் கண்ட்ரோல். நீங்கள் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறீர்கள் என்பதை நாம் நினைவு. கர்த்தர் என்னை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார். வாழ்க்கையின் முழு வாழ்வையும் ஒவ்வொரு பக்கங்களையும் பாருங்கள், ஆண்டவர் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். ஆகவே இது சிலர் சொல்வது போல எல்லாரும் விதி என்று சொல்வார்கள். ஃபேட்டலிசம், விதியினால் கிடையாது. சமய சடங்குகளை நம்புவார்கள். நாட் பை ரிச்சுவலிசம், நாட் பை மெட்டீரியலிசம். ரிச்சுவல் சமய சடங்குகளால கிடையாது, விதியினால கிடையாது. மெட்டீரியலிசம் என்பது பணம், உடைமைகளும் உடையது. இந்த மெட்டீரியலிசத்தால கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட கோட்பாடுகளால கிடையாது. இவைகள் தீர்மானிக்கப்படுவதில்லை. ஆனால் பாருங்கள், faith in God of Jesus, தெய்வமாகிய இயேசுவினிடத்தில் வைக்கிற
நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தினால கவனிங்கள், இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே தொடக்கம் முதல் நிறைவு வரை நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவிடம் ஜெபித்தே எல்லாவற்றையும் செய்தார். எப்படி செய்தார்? சீசர்களை தெரிவு செய்தார். சூசிங் தி டிசைபிள்ஸ். ஜெபம் இரவு முழுவதும் ஜெபித்துவிட்டு பிதாவினிடத்திலே வந்துதான் ஒவ்வொரு சீசர்களாக தெரிந்தெடுத்தார் இல்லையா? அவன் பாருங்க, அவருடைய ட்ரையல்ஸ், அவருடைய சோதனை, பாடுகள் எல்லாவற்றிலும் தேவனிடத்திலே ஜெபித்தார். நம்முடைய சித்தத்தின்படி யார் கடவுது என்று கேட்கிறார். நமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் சொல்லலாம் எல்லாமே அவரிடத்துல கேட்கிறார். சஃபரிங், பாடுகள். இந்த கார்டன் ஆஃப் கெத்செமனேல பாருங்கள், மிகுந்த வியாகுலத்தோடு தேவனிடத்திலே கண்ணீரோடு எல்லாமே அப்பப்போ அந்தந்த நேரங்களில் தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அந்த கனெக்ஷன், தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவேதான் வாழ்க்கையின் மாறுபாடுகள் மத்தியிலே பாருங்கள், பல்வேறு மாறுபாடுகள் மத்தியிலே நாம் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. வேறு மாறுபாடுகள் வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை சூழலிலே, குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நீங்கள் செய்கிற தொழிலே, வியாபாரத்திலே மாறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு மத்தியிலே வாழ்க்கையினுடைய நம்பிக்கையை நாம் இழந்துவிடக்கூடாது. There is life after death which can be our possessions. வாழ்க்கை மரணத்துக்கு முன்பு இருக்கிற வாழ்வு பாருங்கள், possessor. அதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு சொத்தாக, மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. ஆகவே இந்த வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே எல்லா காரியத்தையும் தெரியப்படுத்தி ஜெபித்து அவருடைய முழு ஆளுகைக்குள்ளாக ஒட்டுமொத்தமான கண்ட்ரோல் கர்த்தரிடத்திலே இருக்கின்ற பொழுது நாம ஜெயத்தோடு முற்றிலும் ஜெயமாக நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும், அது வேலையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பணியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாம வெற்றியோடு சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் முழுமையாக நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை செய்கிறார். ஜெபிப்போமா? தேவ சமூகத்திலே, பிதாவே, உமது கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி கர்த்தாவே, இயேசு ரட்சகனே, எவ்வளவு நம்பிக்கையோடு, எவ்வளவு தைரியத்தோடு நீர் ஒப்புப்படுத்தீர்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை இயேசுநாதனுடைய வாழ்க்கை. அதை தான் இன்றைக்கு நாங்கள் சிந்திக்கிறோம். நாங்கள் இந்த 3 மணி நேரமாக சிந்தித்து வருகிற தகப்பனை, ஏராளமான காரியங்களை அருமையான உம்முடைய பிள்ளைகள், விசுவாசிகள் மூலமாக அவர்கள் வேதத்தை புரிந்து அவைகளிலிருந்து வேத சத்தியத்தை எடுத்து கூறினார்கள். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவைகள் உள்ளத்தின் ஆழத்திலே பதித்தருளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையினால ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தகப்பனே, அரைகுறையான விசுவாசத்தோடு அல்ல, முழுமையான விசுவாசத்தோடு, விசுவாசத்தை தொடங்குகிறவரும் ஓரளப்படுத்துகிறவரும் நிறைவு செய்கிறவரும் ஆகிய கர்த்தரிடத்தில் தினம் எல்லாவற்றுக்கும் ஜெபித்து உம்மையே சார்ந்து கொண்டு கடைசி வரை